இங்க இவரோட குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்ஷனுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, அவங்க வந்துட்டாங்களான்னு சொல்லி. இல்ல வந்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடா போய் ஃபங்ஷன் ஆரம்பிப்போமான்னு கேட்டா, இருங்கம்மா கொஞ்ச நேரம் ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னோனே, யார்ரா உன் ஒய்ஃபோட சொந்தக்காரங்களான்னு கேட்டா, இல்லம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, யார் வர்றது உங்க ஹஸ்பண்டோட சிஸ்டரான்னு கேட்டா, இவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேடியும் வராங்க. இவர் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றாரு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி. இவங்களை கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு போறாங்க. சுத்தி இருக்கவங்களாம் அந்த லேடியை ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்களோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஸ்ட்ரெயிட்டா குழந்தைகிட்ட கூட்டு போனோன்னா இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலையான்னு அந்த லேடி கேட்டா, இல்ல உங்களுக்காக தான் வெயிட்டிங்னு குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு நீங்க தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இவர் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க கோவிட்ல இருந்தாங்க. 9 நாள் நைட்டும் பகலும் தூங்காம இவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்தே பார்த்துக்கிட்டாங்க. என் குழந்தை உயிரை காப்பாத்தினதே நீங்க தான். அதனால தான் அந்த பேரை நீங்க வைக்கணும்னு நினைக்கிறோன்னு இவங்களும் கண் கலங்கி போயிடுறாங்க. அவர் சொல்றாரு, இந்த லேடி மாதிரி ஆளுங்கெல்லாம் நர்ஸா இருக்கிறதுனால தான் நம்ம அவங்களெல்லாம் சிஸ்டர்னு உரிமையா கூப்பிடுறோம் போல இருக்கு அப்படின்னு இவங்களும் குழந்தைய வாங்கிட்டு ஆசையா பேரை வச்சு முத்தமும் கொடுக்குறாங்க.